Hi friends, welcome back to Deekshu Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதுக்கு முன்னாடி Deekshu Samayal உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல்ங்கிற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். கடாய் ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அப்போ தான் கத்திரிக்காய் டேஸ்டியாக இருக்கும். பேரே எண்ணெய் கத்திரிக்காய் இல்லையா, அப்போ எண்ணெய் ஊற்றணும் தானே. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் கத்திரிக்காய் டேஸ்டியாக இருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா நைஸாக. அதை இது கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா வெங்காயம் வதக்கலாம். வெங்காயம் கலர் மாதிரி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ தான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நம்ம வெரைட்டி ரைஸ் கூட, சாம்பார் சாதம் கூட, அப்புறம் தயிர் சாதம் இது கூடலாம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இல்லையா. இப்போ நம்ம 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கோம். அதை நல்லா நான் நைஸாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க இந்த மாதிரி ரொம்ப தின்னாவும் இல்லாமல் ரொம்ப திக்காவும் இல்லாமல் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதை கூட போட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா கத்திரிக்காயை வதக்க விடலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க கத்திரிக்காய் ஓரளவு வதங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிளறி கொடுத்தா கத்திரிக்காய் வதங்கி சுருங்கி வரும். போடுறப்ப நம்ம நிறைய போட்ட மாதிரி இருக்கும், ஆனால் செஞ்சு முடிக்கிறப்ப கொஞ்சம் தான் இருக்கும். இன்னைக்கு நான் செஞ்சது வந்து 4 பேர் சாப்பிடலாம். கத்திரிக்காய் வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. நான் 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, பார்த்துட்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நல்லா. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடலாம். வேகட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்க 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கத்திரிக்காய் ஓரளவு வெந்துருச்சு. மசாலா நல்லா வெந்து ஓரளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது பாருங்க. இன்னமும் நம்மளுக்கு கத்திரிக்காய் வெந்து சுருண்டு வரணும். மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். அப்பப்போ நம்ம மூடி போட்டு எந்த ஒரு பொருளை வேக வச்சாலும் அப்பப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்க நான் மறுபடியும் 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி கிளறி விடுறேன். அப்பப்போ கிளறி விட்டாதான் நம்மளுக்கு அடியில் உள்ளதெல்லாம் சீக்கிரம் வெந்து போயிடும், மேலே உள்ளது வேகாமல் இருக்கும். கிளறி விட்டோன்னா மேல் பாகம் கீழே போயிடும், கீழ்ப்பாகம் மேலே வந்துடும். நல்லா எல்லா பக்கமும் எல்லாமே நல்லா வெந்திருக்கும் ரோஸ்ட் ஆகி. பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகி வரணும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்க இப்போ நம்ம கத்திரிக்காய் மூடி வைக்க வேணாம், இனிமே வெந்துருச்சு ஆல்ரெடி. இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன், தேங்காய் துருவலை. இது உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். தேங்காய் துருவல் வேணாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்குங்க. பாருங்க நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அந்த அடுப்பு சிம்ல தான் இருக்கு, அந்த ஹீட்லயே இருக்கட்டும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும் தானா. நீங்க வந்துட்டு என்னோட வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க.
இப்போ பாருங்க நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா வெந்து ஓரத்துல எல்லாம் எண்ணெய் வந்து பபிள்ஸ் தெரியுது பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களே சொல்வீங்க, ஆமாம் சிஸ்டர் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில். பாருங்க நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போட்டப்ப எவ்வளோ கத்திரிக்காய் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பாருங்களேன் 200 கிராம் கூட இருக்காது, அந்த அளவுக்கு சுருண்டு வந்துருச்சு 1/2 கிலோ கத்திரிக்காய். இன்னொரு 5 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். இது மொத்தமாக செஞ்சு முடிக்க ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். பாருங்க இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகணும். நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.